Greetings from Elite English Academy. Dear friends, TRB 2025க்கான ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்குறாங்க. அதில் மொத்த போஸ்ட் வந்து 1900க்கும் மேலே. இதில் இங்கிலீஷுக்கு அப்ராக்சிமேட்டாக 200லேருந்து 300 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் நவம்பர். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிற 200 நாளில் ஒரு 150 நாள் நீங்கள் இஃபெக்டிவாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். எங்கள் எலைட் இங்கிலீஷ் அகாடமியில் நாங்கள் ஆஃபர் பண்ணுற ஆன்லைன் கோர்ஸுக்கு எப்படி ஒரு 150 நாள் பிளானை வந்து டீட்டெயில்டாக நாங்கள் வச்சுருக்கோங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி செல்ஃப் லேர்னிங்குமே பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 யூனிட்ஸ் ஆஸ் யூஷுவலாக கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய எஸ்டிமேஷன் படி ஒரு 13 டேஸ் கண்டிப்பாக இன்டெப்த்தாக அனாலிசிஸ்க்கு நாம் அலாட் பண்ணணும். ப்ளஸ் ஒரு 2 டேஸ் வந்து ரிவிஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா சாசரோட ப்ரொலாக் டு த கேன்டர்பரரி டேல்ஸ், அடுத்து வந்து இந்த புக் ஆஃப் டச்சஸ், இதில் வந்து சாப்டர் 1 இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு 2 நாள் வந்து சாலிடாக எடுத்துரும். அடுத்து புரோத்தலாமின் எபித்தலாமின் இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தால் கூட ஒவ்வொரு நாள் அலாட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இது பண்ண. இதுக்கப்புறம் பேக்கன்ஸோட எஸ்ஏஸ் இருக்குது, அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி, புக் ஆஃப் ஜோப், இதுக்கெல்லாம் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அடுத்து 3 இம்பார்ட்டன்ட் பிளேஸ், ஃபாஸ்டஸ், த ஸ்பானிஷ் ட்ராஜடி, எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர், இதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக டைம் அலாட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 13 டேஸ்லேருந்து 15 டேஸ் வந்து எடுத்துக்கும். அடுத்து யூனிட் 2வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1600 டு 1798. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு போய்ட்ரி, ப்ரோஸ், ட்ராமா டிவிஷன் இருக்குது. பேரடைஸ் லாஸ்ட் இதுதான் ஒரு பெரிய புக். இதில் ஃபர்ஸ்ட் போய்ட்ரி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மட்டுமே உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ், அட்லீஸ்ட் 2 டேஸ் நீங்கள் டெக்ஸ்டையும் கோ த்ரூ பண்ணி படித்தாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சின்ன சின்ன போம்ஸ் இருக்குது. ட்ரூ இஸ் காய் மிஸ்ட்ரஸ், த கனானைசேஷன், அந்த மாதிரி இருக்குது. அடுத்து ரேப் ஆஃப் த லாக், இதுக்கெல்லாம் ஒரு நாள் போதும். அப்சலோம் அண்ட் அகிட்டஃபல், இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ரோஸ் இருக்குது. லைஃப் ஆஃப் மில்டன், கலிவர்ஸ் ட்ராவல்ஸ், அதுவே பெருசு உங்களுக்கு. பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ராபின்சன் க்ரூசோ, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அடுத்து வந்து ட்ராமா ஒரு நாளைக்கு 1 அப்படின்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தா கூட ஸோ 4 நாள் உங்களுக்கு வந்துடும். இதுக்குமே வந்து ஒரு 15 டேஸ் நீங்கள் அலாட் பண்ணாதான் இதில் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். அடுத்து யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1798 டு 1850. இதில் போய்ட்ரி யூனிட் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. நம்ம இம்மார்டாலிட்டி, டிண்டனாபே, ஸோ இந்த மாதிரி போய்ட்ரி யூனிட்ஸுக்கு வந்து மொத்தம் ஒரு 2 டேஸ் அலாட் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் ப்ரோஸ் வந்து நமக்கு ஈஸி தான். சார்ல்ஸ் லேம்போட எஸ்ஏஸ் இருக்குது. அடுத்து ஹாஸ்லிட்டோட மை ஃபர்ஸ்ட் அக்யூட்டன்ஸ் வித் பாய்ஸ், அது வந்து கொஞ்சம் பெருசு, ஒரு நாள் ஆகும். இந்த ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி நாவல், அது மாதிரி உதரிங் ஹைட்ஸ், ப்ரோமித்தியஸ் அண்ட் இது இந்த மாதிரி பெரிய ஒர்க்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு நாள் அலாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 டேஸ் வந்துடும். 12 டேஸ் சாதாரணமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 4th யூனிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய எஸ்டிமேஷன் வந்து 15 டேஸ். இதில் போய்ட்ரி வந்து சின்னது தான். போய்ட்ரி எல்லாத்துக்கும் சேர்த்தே மொத்தத்தில் வேஸ்ட்லேண்டுக்கு வந்து 1 டே நம்ம அலாட் பண்ணி தான் ஆகணும். மிச்சம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 1 or 2 டேஸ் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரோஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் வந்து நாவல்ஸ், ஹார்ட் டைம்ஸ், த மில் ஆன் தி ஃப்ளாஸ், மேயர் ஆஃப் தி காஸ்ட்ரிட்ஜ், மிஸ்டர் டாலவே, ஸோ இதெல்லாம் இருக்குது. இது இருக்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் கூடுதலாகவே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ட்ராமாலையுமே லுக் பேக் இன் ஆங்கர், மதர் கரேஜ் அண்ட் சில்ட்ரன், ரைடர்ஸ் டு த சீ, டாப் கேர்ள்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் அலாட் பண்ணி படித்தா கூட நமக்கு வந்து சாதாரணமாக 15 டேஸ் ஆகும். இந்த இதுக்கு தான் வந்து நமக்கு ரிவிஷனுக்கு கூட டைம் இல்லை. இப்போ நம்ம ஒரு சீக்கிரம் ஒரு பர்டிகுலர் ஃபியூ ஒர்க்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ் டைம் எடுத்துட்டு ரிவைஸ் பண்ணலாம். அடுத்து யூனிட் 5. ஸோ மொத்தத்தில் வந்து சின்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூனிட் 5 தான். ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 டேஸ் வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஒரு 18, 29, 65 இந்த மாதிரி ஒரு 8 இது இருக்குது.
ஸோ அதில் வந்து நம்ம அதுக்கு ஒரு 2 days எடுத்துக்கிட்டாலும் மற்றபடி ஒவ்வொரு பிளேக்குமே வந்து சாலிடாக நம்ம ஒரு 1 day அலாட் பண்ணணும். ஸோ ஒத்தல்லோ, கிங் லியர், த டெம்பஸ்ட், மெஷர் ஃபார் மெஷர், இது 4 நாள் இது பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு 4 நாள் அலாட் பண்ணி ஒரு நாள் படிக்கிறோம்னா இன்னொரு நாள் டெக்ஸ்ட் படிக்கணும். இந்த மாதிரி அலாட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் யூனிட்ல நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நல்ல டீட்டெயில்டாக படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் கொஞ்சம் பெரிய யூனிட் தான். 15 daysலாம் இதுக்கு பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த போய்ட்ரியுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அது போக ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் வந்தோம் அப்படின்னா த அமெரிக்கன் ஸ்காலர், நோபல் பிரைஸ், இது வந்து சின்னது அக்செப்டன்ஸ் ஸ்பீச், பிலவட் நேம்சேக், இந்த ரெண்டுக்குமே சாலிடாக 1 dayக்கு மேலே ஆகும். அடுத்து ட்ராமா அப்படின்னா 1 day நம்ம அலாட் பண்ணி தான் ஆகணும். டெத் ஆஃப் தி சேல்ஸ்மேன், எம்பரர் ஜோன்ஸ், த ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா சில ஒர்க் ஏற்கனவே ஒரு 40% சிலபஸ் தான் புதுசு. நம்ம ஏற்கனவே படித்த டாபிக்ஸாக இருந்தால் கூட நம்ம மறுபடியும் அதை நல்லா கோத்ரூ பண்ணி டெக்ஸ்டையும் கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம படிச்சுட்டு நல்லா ரிவைஸும் பண்ணிடுவோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணோம் அப்படின்னா வில் பி பெட்டர் எக்யூப். அடுத்து வந்து யூனிட் 7. இப்போ ஆன் பேப்பர் பார்க்கும்போது இந்த யூனிட் 7 தான் ரொம்ப பெருசு. ஏன்னா 2 டிவிஷன் இருக்கு. ஒன்று இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், அதுலேயும் ப்ரோஸ், போய்ட்ரி, ட்ராமா அதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர். இது ஒரு பெரிய யூனிட். நீங்கள் கண்டிப்பாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்களுடைய அனாலிசிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு 20 daysக்கு குறையாம இதை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ஃபிசிக்கல், அதாவது வால்யூம்னஸ் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம டீப்பாக இதை படிக்க முடியும். அடுத்து நமக்கு வர்றது வந்து கிரிட்டிசம் யூனிட் வந்து மொத்தமே 11 டாபிக்ஸ் தான் இருக்குது. அப்போ சாலிடாக ஒரு ஒர்க்குக்கு வந்து 1 day அலாட் பண்ணால் கூட நமக்கு 11 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் கிரிட்டிசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புரியாத சில விஷயங்கள், அப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால லிட்ரரி கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை நோட்ஸ்லேருந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போக முடியுமே தவிர டெக்ஸ்ட்லேருந்து நோட்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அது புரிஞ்சிக்கிறதுக்காக நோட்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் டெக்ஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த யூனிட் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாலஜி 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ், ரெண்டாவது லிங்குவிஸ்டிக்ஸ், தட் இஸ் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இஎல்டி. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் யூனிட் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு பேஷனோட படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூனிட்ஸில் வந்து இதில் வந்து நல்ல மெட்டீரியல்ஸும் நல்ல டீச்சிங்கும் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் இந்த யூனிட்டை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 13 நாள்லாம் இதுக்கு தேவையில்லை, 10 நாள்லேயே முடிச்சிடலாம். பட் அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் சரியாக படிக்க வேண்டியது அவசியம். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக புது யூனிட், 10வது யூனிட், அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ நாங்கள் பொதுவாக எல்லா வீடியோஸ்லையுமே நான் ஒரு விஷயம் எங்கள் சென்டர்லேருந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் படிக்கிறது வந்து இங்கிலீஷில் படிக்கணும். ஏன்னா அப்போ தான் ரிட்டன்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கொஷின் இங்கிலீஷில் கேட்கும்போது வரும் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இதில் ஒப்புதல் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த பர்டிகுலர் யூனிட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஆகிறோம் அப்படின்னா இவ்வளோ ஒகாபுலரி தெரிஞ்சிருக்கணும், இவ்வளோ ஃப்ரேசஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் இருந்தால் தான் நாம நம்மளுடைய மாணவர்களுக்கு நல்லா படிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ல இந்த யூனிட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு டிஆர்பின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுதான் வந்து இப்போ வெறும் மனப்பாடம் பண்ணி படிக்கிறவங்க அவங்க பாஸ் பண்றது ஒரு பக்கம். ஆனா இந்த பர்டிகுலர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்க தொடர்ந்து நிறைய ஒகாபுலரி இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணி அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ், காமன் எரர்ஸ் இதெல்லாம் நல்லா ஃபெமிலியர் ஆனால் மட்டும்தான். ஸோ ஏன்னா ஃபிக்ஸட் புக் இருக்காது. புக்குன்னு பார்த்தாலே ஒரு 10-15 புக் இருக்கும். ஆனால் வந்து அந்த நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 7 யூனிட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு மெமரி பேஸ்ட் கிட்டத்தட்ட. அடுத்து 8th யூனிட் வந்து கொஞ்சம் அதை விட தாண்டி. யூனிட் 9ம் 10ம் குறிப்பாக 10 வந்து பியூர்லி அப்ளிகேஷன். இன்னைக்கு நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணாமல் நீங்கள் போனால் கூட உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருந்தால் யூனிட் 10ல் வந்து எல்லா கொஷின்ஸும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதே நேரத்தில்
நீங்க மற்ற யூனிட்ஸ்லாம் எவ்வளவு சிறப்பா படிச்சாலும் உங்களுக்கு பேசிக்கா அந்த இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா 10th யூனிட்டை போட முடியாது. அதனால ப்ளீஸ் ஃபோக்கஸ் மோர் ஆன் யூனிட் 9 அண்ட் 10, எஸ்பெஷலி 10. இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் நான் ஏற்கனவே இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் மட்டும் வந்து உங்களுக்கு 37 மெம்பர்ஸ், இன்னும் ஒரு 2-3 மெம்பர்ஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ 38 அப்படின்னு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். 37 மெம்பர்ஸ் வந்து எங்ககிட்ட படித்து போன தடவை இந்த டிஆர்பி கிளியர் பண்ணி போயிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் எங்ககிட்ட ரைட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ரைட் மெத்தடாலஜி இருக்குது. எங்களுக்கு மெட்டீரியலுமே வந்து ஹார்ட் காப்பியாக கொடுக்க மாட்டோம், இந்த வீடியோ லெசன்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது போக உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களுடைய பிளான். உங்களுடைய பிளான் வேறவா இருக்கலாம். அதே மாதிரி இந்த பிளான் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு டிஃபர் ஆகும். ஏற்கனவே படித்தவங்களுக்கு சில யூனிட்ஸில் வந்து நிறைய டைம் தேவைப்படாது. சில பேருக்கு வந்து சில புது யூனிட்ஸ்க்கு வந்து அதிக டைம் தேவைப்படும். இதெல்லாம் வந்து டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ். ஓவரால் வி ஹாவ் அ வெரி குவாலிட்டி கோர்ஸ். ஒருவேளை உங்களுக்கு ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. வில் ஹெல்ப் யூ வித் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஆல் தி பெஸ்ட். இந்த வருஷத்துல கண்டிப்பா நீங்க ஒரு அரசு வேலை வாங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.